கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் எங்கள் தேவன் எங்களை மறவாதபடிக்கு நீர் எங்களை கடந்த 3 நாட்களும் பாதுகாத்தீர். இந்த 4வது நாளில், கர்த்தருடைய நாளில், மனமகிழ்ச்சி நாளில், உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரே, பரலோகத்தின் தெய்வத்தை உயர்த்தும்படியாய் பல இடங்களிலிருந்து தான் எங்களை நீர் கொண்டு வந்தீரே. உமக்கு கூட கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனையில் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வ சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமை நாள் நிரப்பப்படுவதாக. பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும், வருகிறதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஏற்ற வேளையில் கொண்டு வாரும். வாகனங்களில் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வாரும். ஆண்டவரே, நல்ல ஆராதனை தாரும், நல்ல வார்த்தைகளை தாரும். இதனால் எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்தியையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவ கரத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த உலகமெங்கிலும், விசேஷமாக எங்களுடைய இந்திய தேசத்தில், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நடக்கிற எல்லா ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியர்களை தமது கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். தேவ ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி ஆண்டவரே, மகிமையான காரியங்களை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். வல்லமை உடையவர் மகிமையான காரியத்தை இந்த நாளின் ஆராதனையிலே செய்யும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு சொல்லுங்க, நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த பரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்த பரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கினதே, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் என் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர், சொல்லுங்க, இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்ல வாய் திறந்து எல்லாரும் சொல்லுவோம், வல்லவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே, அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே.
என் இயேசு பெரியவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோம். அவர் பெரியவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. நான் நடந்து வந்த பாதைகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. நான் என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. எல்லாரும் வாயத்தர சொல்லுங்க. இயேசு பெரியவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. 9ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படி செய்கிறது. பலவான்களின் புத்திரரே, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தத்தை குறித்து 29ஆம் சங்கீதத்தில் நம்ம அழகாய் வாசிக்கிறோம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலிகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படி செய்யும், காடுகளை வெளியாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறாரே. அப்போ ஏற்பட்டதான ஒரு நேசருடைய சத்தத்தை இந்த புதிய நாளில், இந்த வருடத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாளில் கேட்கும்படி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை வாயை திறந்து சொல்லு, ஆண்டவரே நான் நேசருடைய சத்தத்தை கேட்கணும். என் நேசர் 10,000 பேர்களில் சிறந்தவர், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ள சத்தம், அந்த சத்தத்தை கேட்கும்படியா ஆண்டவரே இந்த நாளிலே வந்திருக்கிறேனே. மணவாட்டியாகிய சூலமத்தியாளை போல சொல்லுவோம், ஓ என்னுடைய நேசருடைய சத்தம், என்னுடைய நேசருடைய சத்தம், அவருடைய சத்தம் இன்பமானது, அவருடைய சத்தம் இன்பமானது. அந்த இன்பமான சத்தத்தை கேட்பதற்காக ஓ இந்த காலவெளியில வந்திருக்கிறோமே. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே செங்கடல் எனக்கு முன்பாக எதிர்த்து வந்த போதும் உம்முடைய சத்தத்தை மட்டும் நான் கேட்க நீர் எனக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே மாறாவின் கசந்த நீரை எனக்கு மதுரமாய் மாற்றி தந்த எங்க தேவனே, உம்முடைய சத்தத்தை கேட்கிறோம். தேவ சத்தம் இந்த நாளிலே கேட்கணும் ஆண்டவரே. அப்பா மனுஷ சத்தத்தை அல்ல, மனிதனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை இந்த காலவெளியில கேட்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. மனுஷ சத்தத்தை இந்த நாளில கேட்க வரல, ஒருத்தர் கூட வரல. இல்லை கண்ண மூடி தேவனோடு சமூகத்தில் பயபக்தியோடு கூட சொல்லுங்க, ஓ ஆண்டவரே நான் தேவ சத்தத்தை கேட்கணும், தேவ சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க. சாமுவேலே, சாமுவேலே, அந்த சத்தத்தை இந்த நாளில் கேட்கணும் ஆண்டவரே. ஆபிரகாமே, ஆபிரகாமே, அந்த சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்கணுமே, கேட்கணுமே ஆண்டவரே. அப்பா பேர் சொல்லி அழைக்கிற எங்கள் தேவன், இந்த காலையில் தேவ சத்தத்தை நான் கேட்பதற்கு எனக்கு உதவி செய்வீராக என்று ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்கணும்ப்பா, உங்க சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே.
நீர் உதவி செய்வீராக, நீர் உதவி செய்வீராக, நீர் உதவி செய்வீராக. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, வல்லமை வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், ஆவியை ஊற்றுவேன். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் எல்லாம் நல்ல கண்ணை மூடி பயபக்தியோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஓ பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஆமே, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இந்த தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் கடைசி நாட்களிலே ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த கால வேளையில் தேவ சத்தத்தை நீ கேட்பதற்கு முன்பதாய் இந்த காலையில் ஆண்டவரே அந்த ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் வாயை திறந்து சொல்லுவோம். அநேகர் ஏனோ தானோன்னு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஓ ஏனோ தானோன்னு நிற்காதங்க, ஆண்டவர் சமூகத்தில் முன்பதாக ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவன் ஒருவரே தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவரே வானாதி வானங்களுக்கு மேலாய் வீற்றிருக்கிறவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அவருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம். வாருங்கள் என்று தாவீது சொல்லுகிறான். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத. தெய்வத்தை எந்த அளவு உனக்குள்ள தேவனுடைய அன்பை நீங்கள் ருசி பார்த்திருப்பீர்களோ அந்த அளவு உங்களால தெய்வத்தை ஆராதிக்க முடியும். உயர்ந்தவர், ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உயர்ந்தவர், சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க நாம் வெட்கப்படவே கூடாது. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நீ நல்லவர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. தூதர்களோடு ஆராதிப்பேன், தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசு தூதர்களோடு ஆராதிப்பேன். தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குர்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். பெண்ணாடை பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு பணிந்து குனிந்து ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். சத்தமா பாடுங்க. ஆவியிலே உம்மை
ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை. அல்லேலூயா. நான் ஆண்டவர் இயேசுவை சொல்லுங்க. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் குடும்பத்தோடு ஆராதிப்பேன், குதூகலத்தோடு ஆராதிப்பேன், குடும்பத்தோடு ஆராதிப்பேன், குதூகலத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை. ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இது கடந்த 1ஆம் தேதி கால வார்த்தை. இன்றைக்கு நாம் கேட்க போகிறதான செய்தி என்பது, யாரை தேவன் மறக்க மாட்டார். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. யாரை ஆண்டவர் மறக்க மாட்டார்? இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரையும் ஆண்டவர் மறக்க மாட்டார், உண்மை. ஆனால் ஸ்பெஷலாக ஆண்டவர் யாரை மறக்க மாட்டார் என்பதை இந்த நாளில் வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தாயும் தகப்பனும் நம்மை மறக்கலாம், கைவிடலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஸோ அதை நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் என்னை கைவிடவும் மாட்டார், என்னை மறக்கவும் மாட்டார். ஏனென்றால் என்னை அவர் உண்டாக்கினவர், என்னை அவர் உருவாக்கினவர், என்னை அவர் தெரிந்து கொண்டவர். அல்லேலூயா, லூயா. நம்மை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், துணையாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிறார். தோத்திரம். எனக்கு விரோதமாக எந்த மந்திர பில்லி சூனியம் வந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் உங்களை என்னை மறப்பாரா என்றால் மறக்க மாட்டார், உண்மைதான். ஆனால் சில வேளைகளில், சில நேரங்களில் உங்களை மறந்துவிட காரணம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கி காலையில் உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். இந்த யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே நீ என்னால் என்ன செய்வதில்லை? மறக்கப்படுவது இல்லை. அப்படியானால் ஆண்டவர் இந்த யாக்கோபினுடைய வாழ்வில் நிறைய காரியத்தை பார்த்திருக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு தேவனாகிய கர்த்தருடைய நண்பர், அவர் விசுவாசிகளின் தகப்பன். அவரை குறித்து வேதம் அப்படி தான் சொல்லுது, விசுவாசிகளின் தகப்பன். தெய்வத்தை விசுவாசித்த ஒரு தேவனுடைய மனிதர், அவருடைய முற்பிதா, நம்முடைய தகப்பன். அப்பேற்பட்டவரை குறித்து கூட சொல்லப்படாத சில காரியங்களை இந்த யாக்கோபை குறித்து வேதத்தில் நிறைய சொல்லியிருக்கிறார். இந்த யாக்கோபு ஏன் தேவனால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் சற்று ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவனை குறித்து வேதம் சொல்லும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் ஜெனிசிஸ் 25:27 இப்படி நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது. எந்த பிள்ளைகள்? ஏசாவும் யாக்கோபும். ஏசாவும், ஒரு நிமிஷம் இருங்க பிரதர். ஏசாவும் யாக்கோபும் சின்ன பிள்ளைகளான போதா, பெரிய பிள்ளைகளான போதா? பெரியவர்கள் ஆன போது. படிங்க. ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடார வாசியுமாய் இருந்தான். நல்ல கவனிங்க. இந்த வசனம் சொல்லுகிறது இந்த பிள்ளைகள். இந்த சத்தமாக சொல்லுங்க, இந்த பிள்ளைகள். நீங்க தான் சொல்லணும், இந்த பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் சின்னவர்களான போது. அப்படியா இருக்கு? பெரியவர்கள். அப்போ நீங்க எல்லாம் யாரு? சின்ன பிள்ளைகளா? இவங்க இல்லை, நீங்க. உங்களை சொல்றேன், நீங்க யாரு? வளர்ந்துருக்கீங்களா? வளர்ந்தாச்சு. அப்போ நீங்க யாரு? பேசுங்க, உங்ககிட்ட தான் கேட்க. நீங்க யாரு?
வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. பாயிண்ட்டுக்கு வாங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்களாகி யாக்கோபும் ஏசாவும் பிறந்தாங்க. பிறந்தபோது பிறந்த பிள்ளைகள் எல்லாமே நல்லா தான் இருக்கு இல்லையா? இப்போ சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இவங்கெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. இப்போ பெரிய பிள்ளைகளாக வந்த பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய குணநலன்களில் சில மாற்றங்கள் என்ன செய்யும்? வரும். சில குணநலன்கள் மாறும். அதே தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். இங்கே என்ன பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் வளர்ந்தாங்களாம். 2 பேரும் வளர்ந்தவங்களில் ஒருத்தரை குறித்து சொல்லுது, ஒருத்தன் வேட்டையில் வல்லவன். அவனுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, அவன் எப்படிப்பட்டவன்? வனசஞ்சாரி. அப்படின்னா அவன் எங்கே சுற்றிக்கிட்டே இருப்பான்? வீட்டிலே தங்காத ஆள், வீட்டிலே இருக்க மாட்டான். வேட்டைக்கு போகிறது நல்லது, ஆனால் அவன் இருக்கிற இடமெல்லாம் காற்றில்லை. எப்படி லேகியோன் பிசாசு பிடித்தவன் குடியிருந்த இடம் கல்லறையோ, அதே மாதிரி இவன் குடியிருக்கிற இடமெல்லாம் எது? காடு, காட்டு பகுதியில். இப்போ நம்ம சொல்லலாம், இப்போ காட்டில் யார் இருக்கா? இங்கே ட்ரைபிள்ஸ் இருக்காங்க, அப்படி தானே? ஆதிவாசிகள் இருக்காங்க காட்டுக்குள்ள. நம்ம எல்லாம் ட்ரைபிள்ஸா? ஆமாம், இல்லை அப்படி தானே? நம்ம இல்லை. ஆனால் ஏசாவை குறித்து அப்படி சொல்லிட்டு கீழே இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு சொல்லுங்க, குணசாலி. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. இது ஸ்திரீ இல்லை, இது சகோதரன். ஆனால் இவனுக்குள்ள என்ன இருக்கு? நல்ல குணம் ஏதோ இருந்திருக்கு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது குணசாலி. இவன் யார் தெரியுமா? நல்ல குணம் படைச்சவன். என்ன குணம் படைச்சவன் அப்படின்னா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் கூடாரவாசி. அவன் எங்க இருப்பான்? எங்கே இருப்பான்? ஒருத்தன் வனாந்தரத்தில் இருக்கிறான். 2 பிள்ளையில ஒன்று வனாந்தரத்தில், ஒன்று எங்க இருக்கு? வீட்டில் இருக்கு. இதே போல தான் இன்னைக்கு நிறைய பேர், நிறைய பிள்ளைகள். சில பிள்ளைகள் ஆலயத்தில் இருக்கு, சில பிள்ளைகள் எங்க இருக்கு? நண்பர்களோடு கூட ஊர் சுத்துது. நண்பர்களோடு கூட ஊர் சுத்துற ஏசாவா, அம்மா அப்பா கூட இருந்து அம்மாவுக்கு உதவி செய்கிற யாக்கோபா? ஆனால் இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவனா இருந்தான்? கூடாரவாசியா இருந்தான். கூடாரத்தில் யார் இருந்தாங்கன்னா அவங்க அம்மா தான் இருந்தாங்க. இவங்க அம்மா இந்த பிள்ளைய வளர்த்த வளர்ப்பு தான் இவனுக்குள்ள நல்ல குணம் வந்தது. நல்லா கவனிங்க. எந்த பிள்ளை அம்மாவை சார்ந்து இருக்கோ, எந்த பிள்ளை அம்மா கூடவே இருக்கோ, வீட்டிலே இருக்கோ, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும். புரியுதா? வனாந்தரத்தில் போய் இருக்கக்கூடாது. அப்படின்னா அங்கங்கெல்லாம் சுத்தக்கூடாது, வீட்டிலே இருக்கணும். வீட்டிலே இருந்தா நீ குணசாலியா இருப்ப. உங்க அம்மா அவனுக்கு நல்ல காரியத்தை சொல்லி தருவாங்க. இந்த கூடார வாசியாய் இந்த யாக்கோபு இருந்தான். இந்த கூடாரம் என்பது உன் குடும்பத்தை குறிக்கும். இந்த கூடார வாசி என்பது ஒரு சபையை குறிக்கும். கூடார வாசி என்பது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்வில, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில நாம் வளருவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைமையை குறிக்கும். ஆகவே இந்த யாக்கோபு என்கிறதான மனிதன், இந்த வாலிபன், அவன் பெரியவனான போது, அப்படின்னா அவன் வாலிபனான போது என்று கூட வைத்துக் கொள்ளுவோம், இவன் கூடாரத்திலேயே தங்கி இருந்தான். அவனுக்கு வெளி உலகமே தெரியாது. வெளியில என்ன நடக்கு, எந்த பஸ் எங்க போகுது, எந்த பஸ் எங்க வருது, இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் அம்மா முந்தானையை பிடிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே நடந்தான். இதுதான் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் இருந்ததான ஒரு ஒரு ஜீவியம். இதுதான் அவனுடைய ஜீவியம். ஆனால் இப்படிப்பட்ட யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை மறப்பது இல்லை. ஆமென். நீ வீட்டுக்குள்ளே இருந்தா உன்னை யார் பார்த்துக்கிட்டே இருப்பா? உங்க அம்மா பார்க்கும், உங்க அப்பா பார்க்கும். சில பிள்ளைகளை குறித்து சொல்லுவாங்க, அவன் வீட்டை விட்டே வெளியே போக மாட்டாயா, அவன் எங்கே இருப்பான்? வீட்டிலே இருப்பான். சிலர் பிள்ளைகளை தேடுவாங்க. ராத்திரி 9 மணிக்கெல்லாம் தெருவா துரியிற ஆட்கள் இருக்காங்க, அம்மாமாரு. யாரை தேடி? 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வராத சில ஆசாமிகள் இருக்கானுங்க. தெருவா சுத்துறது, பஸ்தியா சுத்துறாள். அம்மா பின்னாலே தெரிவாங்க. ஆனால் இவன் பின் நாட்களில் எவ்வளோ வேதனையை கொடுப்பான்னு தெரியாது. ஆனால் யாக்கோபு அப்படி வாழல. அவன் சிறு வயது முதலே அவன் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான்? எங்கே இருந்தான்?
கூடாரத்துக்குள்ளே இருந்தான், அம்மா கிட்டே இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லும்போது சொல்லுங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அடுத்த 29ஆம் வசனம் வாசிங்கம்மா. ஒரு நாள் யாக்கோபு என்ன செய்து கொண்டிருந்தான்? என்ன செய்தான்? அப்ப இந்த யாக்கோபு கூடாரத்துக்குள்ள இருந்ததுனால எதை கற்றுக்கொண்டான்? சமையலை கற்றுக்கொண்டான். பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு காஃபி போட தெரியாது நிறைய பேருக்கு, இல்லை? நிறைய பேர் காஃபி போட தெரியாது. சில பிள்ளைகளை திருமணமாகி கொண்டு அனுப்பி விட்டுறாங்க. போகிற வீட்டில் சமைக்க தெரியாது, காஃபி போட தெரியாது. சர்க்கரை போடுற இடத்துல உப்பு போடுறாங்க. தேயிலை பொடி போடுற இடத்துல புளியை தூக்கி ஒரு வீட்டில் போட்டாங்க. ஒரு புள்ள கருப்பாக இருக்க, இதுதான் தேயிலை பொடி அப்படின்னு தூக்கி போட்டாங்களாம். ஸோ என்னை வாங்கி குடிக்கிற ஆட்களுக்கு தானே தெரியும். அதனால் கூடாரத்திற்குள்ள அவன் இருந்ததுனால அவன் எதை கற்றுக்கொண்டிருக்கிறான்? சமையல். அது எது? கூழ் சமைக்கிறது. சோத்தை கூட ஆக்கிடலாம், கூழ் சமைக்கிறது என்பது கடினம். அது நல்ல தண்ணி கொதிக்க வச்சு, அது தண்ணி கொதிச்ச பிறகு அப்புறம் சோளமோ கேப்பையோ ஏதோ போட்டு அதை குறுக்கி அதை சரியாக செய்யலாம் அப்படின்னா அது என்ன செய்ய முடியாது? சமைக்க முடியாது. அப்போ கூடாரத்திற்குள்ள இந்த யாக்கோபு இருந்தபோது அவன் எதை கற்றுக்கொண்டிருக்கிறான்? சமையலை கற்றுக்கொண்டிருக்கிறான். இப்போ நீ கூடாரத்துக்குள் இருந்தால் ஏதோ ஒன்றை உன்னால கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூடாரத்துக்குள்ள வந்தா, சபைக்குள்ள வந்தா கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருடைய காரியங்களில் நீ வளர முடியும். நீ வெளியில போன அப்படின்னா உன்னை பிசாசு பிடிச்சிருவான். பிசாசு பிடிச்சி சுருட்டி தள்ளிடுவான். ஒரு வேத பகுதியை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து கீழே மாற சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, இப்போ சொல்றார் சாலமோன், பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தீனமான வாலிபன் ஒருவனை நான் கவனித்து பார்த்தேன். அவன் அந்தகாரத்திலும் போதும், இதுக்கு கீழே இருக்க எல்லாம் நீங்க போய் வீட்டில் படிச்சுக்கோங்க. ஒரு வாலிபன் இரவு நேரத்தில் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். ஆனா இந்த வாலிபன் எங்க போறானா? சந்து தெரு தெருவா போறான். ராத்திரியில தெரு தெருவா போனா நீ யாரு தெரியுமா? நீ யாரு? தான் சொல்லு. இவன் வீட்டில் இல்ல. இவன் வீட்டில் இல்லாம தெரு தெருவா போனதுனால வாலிபன் பாவத்தில் வீழ்ந்து போனான். பாவத்தில் என்ன செய்தான்? வீழ்ந்து போனான். நீ கூடாரத்துக்குள் இருப்பாயானால் உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நீ வெளியிலே தெருவிலே போவாயானால், வனாந்தரத்தில் சுற்றுவாயானால், பிசாசானவன் உன்னை பாவத்துக்கு நேராக திசை திருப்புவதற்கு என்னவா இருக்கும்? ஏதுவா இருக்கும். யாக்கோபு என்கிறவன் குணசாலியா இருந்து தன்னுடைய தாயினிடத்தில் சில நல்ல காரியங்களை அவன் கற்றுக்கொண்டதின் நிமித்தமாக இப்பொழுது அவன் தாய் வீட்டை விட்டு கடந்து போகிறான். கடந்து போனதான யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டில் எத்தனை வருஷம் இருந்தான் தெரியுமா? எத்தனை வருஷம் இருந்தான் தெரியுமா? 31ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை படிங்க. ஆதியாகமம். இந்த 20 வருஷ காலம் இருந்தேன். யார் வீட்டில்? மாமனார் வீட்டில் போய் 20 வருஷம் ஒரு மருமகன் இருக்கிறான் என்று சொன்னால், இந்த மருமகனை மாதிரி சூப்பர் மருமகன் யாருமே இல்லை. ஆமென். நம்ம சொல்லிடுவோம் வீட்டோட மருமகன். வீட்டோட இந்த மருமகன் அங்க போயும் சும்மா இருக்கல. இவங்க அம்மா வீட்டில் இருக்கும் போதும் இவன் சமைக்கிற வேலை கூழ் செய்தானே, அதே போல மாமனார் வீட்டில் போய் என்ன செஞ்சான்? ஆடு மேய்ச்சான். அவன் சொல்றான், ஆடு மேய்த்தான். இவன் யாக்கோபு லாபானுடைய வீட்டிற்கு போனது நிமித்தம் கர்த்தர் லாபானின் வீட்டை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா.
லாபானையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், யாக்கோபையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்ப இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்த பிறகு தேவன் அவன் வெறுமையாய் கடந்து போகும்போது சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைத்து கொண்டு அவன் தன் வீட்டிற்கு திரும்புகிற வேளையில, பரிவாரங்களோடு திரும்புகிற வேளையில தன் மாமனாரிடத்தில் சம்பாஷிக்கிற ஒரு சம்பாஷணையை தான் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். பல முறை எங்க அப்பா மனைவி கிட்ட சொல்றான், அவங்க அப்பா பல முறை என் மாமனாட்டே சொல்றான், நீங்க பல முறை என் சம்பளத்தை என்ன செஞ்சீங்க, ஏமாத்துனீங்க, பொண்ணு விஷயத்துல என்ன ஏமாத்திட்டீங்க, ஆனாலும் கர்த்தர் என் கூட இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இப்போ 20 வருஷம் அவங்களுடைய மாமனார் வீட்டிலிருந்து வேலை செய்யும்படியான, நம்ம பாஷையில சொன்ன கிருபை இந்த யாக்கோபுக்கு எங்கே கிடைத்தது என்றால், அவன் 5 வளைந்தது இன்றைக்கு 50 வளைய அவனுக்கு கிருபை கிடைத்தது. அவன் சிறு வயதில் அவன் கூடாரத்தை விட்டு விலகாதபடிக்கு அவன் இருந்தபடியினால 20 வருஷம் தன் மாமா வீட்டில் பகலிலும் குளிரிலும் வெயிலிலும் மழையிலும் காற்றிலும் வனாந்தரத்தில் இருந்து தன் மாமனாருடைய மாடுகளை ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்த போதும் அவன் சொல்றான், நான் 20 வருஷம் யார் வீட்டில் இருந்தேன்? யார் வீட்டில் இருந்தேன்? மாமனார் வீட்டில். இன்னைக்கு இருக்கிற மருமக்கள் எல்லாம் 2 மணி நேரம் மாமனார் வீட்டில் போய் என்ன செய்ய மாட்டாங்க? மருமகனும் போய் இருக்கிறது இல்லை, மருமகள்கள் எங்க இருக்கிறது இல்லை. யா மருமகளுக்கு மாமனார் வீடுனா இன்னைக்கு என்ன தெரியுமா? சிறைச்சாலை. மருமகளுக்கு மாமனார் வீடு சிறைச்சாலை. ஆனா மருமகன் மட்டும் போய் அங்கே போய் எவ்வளவு நாள் இருக்கணும்? இவங்க போய் அவங்க அப்பா வீட்டில் இருந்துருவாங்க, மருமகனும் போய் இருக்கணும். ஆனா அப்பா வீட்டில் பையனுடைய வீட்டில் மருமகள் என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த மருமகன் நல்ல மருமகன். எத்தனை வருஷம் இருந்தாரு? 20 வருடம் லாபானுடைய வீட்டில் இருந்தார். இந்த கூடார வாசியினுடைய அனுபவம், அந்த கூடாரத்துக்குள்ளே அவன் தங்கி இருந்ததுனால அவன் எத்தனை கஷ்டங்கள் வந்த போதும் அவன் கூடாரத்தை விட்டு என்ன செய்யல? கூடாரத்தை விட்டு என்ன செய்யல? இல்லை, அவன் கூடாரத்தை விட்டு வெளியே போகலைங்க. அவன் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் சபைக்கு பிரயோஜனமான ஆளுதான். இவன் எவ்வளோ கஷ்டம் சபையில் கொடுத்த போதும் இந்த பாஸ்டர் 24 மணி நேரமும் வேலை வாங்கினாலும் இவன் எங்கே தான் இருக்கிறான்? எங்கே தான் இருக்கிறான்? கூடாரத்துக்குள்ளே தான் இருக்கிறான். இன்னைக்கு ஒரு வேலை சொன்னால் அடுத்த நேரத்துக்கு வேலைக்கு கூப்பிட்டா ஃபோன் ஆஃப் பண்ணிடுறான். என்ன பண்ணிடுறாங்க? ஃபோன் ஆஃப் பண்ணிடுறாங்க. உடனே சொல்கிறான், எனக்கு வேலை இருக்குது பாஸ்டர், ஐயா எனக்கு வேலை இருக்குது, நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன், வீட்டில் இருந்துக்கிட்டே நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கிறேன். ஆனால் யாக்கோபு ஒரு நாள் அப்படி சொல்ல, 20 வருட காலமாக தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் இருந்து அங்கே பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கர்த்தர் இதெல்லாம் பார்த்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவனை நீ சும்மா விடக்கூடாது என்பதை சொல்றதுக்காக கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி மறப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ தேவனுடைய கூடாரமாகிய சபையிலே நீ இருப்பாயானால், சபையிலே நீ செய்ய வேண்டிய வேலைகளை நீ ஒழுங்காய் செய்வாயானால் கர்த்தர் உன்னை ஒரு நாள் மறக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டார். கூடாரத்தில் அவன் வேலை செய்கிறவனாக இருந்தான். கூடாரத்தில் அவன் வேலை செய்கிறவனாக இருந்தான். யோசுவாவை குறித்து வேதம் சொல்லும்போது அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவனாக இருந்தான். அதனால தான் அவன் ஒரு பெரிய லீடராக மாற முடிந்தது. இன்னைக்கு யோசுவா ஒரு பெரிய லீடராக மாறுவதற்கு காரணம் அவன் கூடாரத்தை விட்டு பிரியலை. மோசே பல நேரங்களில் வெளியே போயிட்டார், ஆனாலும் யோசுவா எங்கே தான் இருந்தார்? எங்கே தான் இருந்தார்? கூடாரத்துக்குள்ளே தான் இருந்தார், சபைக்குள்ளே தான் இருந்தார். வீட்டில் ஒரு சின்ன சண்டை வந்தால் நான் வீட்டை விட்டு எங்கே போகிறேன்? எங்கே போகிறேன்? எங்கேயாவது போயிடுவேன். வீட்டை விட்டு வெளியே போனால் எங்கே போவீங்க? அந்த பக்கம் போனால் சாட்டம், இந்த பக்கம் போனால் மெரினா பார்க், அந்த பக்கம் போனால் கார்வின்ஸ்கோ. வீட்டை விட்டு போயிடுவோன்ற வார்த்தையை மட்டும் ஒருத்தர் வாயிலும் வரக்கூடாது. ஆமென். நீ கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, சின்ன சண்டை வந்தோன்னு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். உங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் எத்தனை நாள் சோறு தருவாங்க? உங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் நல்ல அப்பா மாதிரி வந்த வழியே திரும்பி போகணும்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. சில பாப்பாரு தான், வாங்க மக்களே உட்கார மக்களே, என்ன செஞ்சுட்டு வந்தாங்கன்னு தெரியாமலே உட்கார வைப்பாங்க. சில ஆட்கள் அதோட அதான், நீ வந்தையா படி ஏறாத அப்படியே போயிரு, அப்படி துரத்துற ஆட்கள்லாம் இருக்காங்க. நமக்கு வீடு தேவன் தந்திருக்கிற, உனக்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுதான் கஷ்டமோ நஷ்டமோ பாடோ துக்கமோ எது இருந்தாலும் நம்ம எங்கே தான் இருக்கணும்? எங்கே தான் இருக்கணும்? நீ வந்த வீட்டில் தான் இருக்கணும். நீ வந்த வீட்டில் தான் இருக்கணும். கர்த்தர் உனக்கென்று ஒரு சபையை வைத்திருக்கிறார், சபை வைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய மனுஷனாகிய இந்த யாக்கோபு
அவன் கூடாரத்துக்குள்ளே இருந்தான். இன்னொரு வார்த்தை நான் வாசிக்கும் போது கண்ட ஒரு காரியம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் ஆண்டவர் மறக்கலை அப்படின்றதுக்கு நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. 35வது அதிகாரம், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், அவனுடைய 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அப்பொழுது யாக்கோபு தன்னோடு கூட இருந்த அனைவரையும் நோக்கி அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு, இப்ப முதல் 1ஆம் வசனத்தை வாசித்திருமா. 1ஆம் வசனம், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. ஆமென். ஆண்டவர் யாக்கோபு கிட்ட சொல்ற வார்த்தை, நீ பலிபீடம் கட்டணும். உன் அண்ணனை பார்க்க போற, உனக்கு நான் வர்ற வழியில உனக்கு தரிசனமான பாருங்க, அந்த இடத்துல நீ உனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும். பலிபீடத்தை கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அடுத்த வார்த்தை யாக்கோபு யாருக்கிட்ட பேசுறான் தெரியுமா? தன்னுடைய வீட்டார் அனைவரோடு கூட அவன் சொல்லும்போது சொல்றான், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை நீங்க என்ன செய்யுங்க, அந்நிய தெய்வத்தை என்ன செய்யுங்க, விலக்கி போடு. நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ பலி செலுத்த போறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென், ஆமென். வெறும் கையாய் வெறும் கோலோடு கூட வந்ததான என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போது ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, நீ ஒரு பலிபீடத்தை கட்டு. நீ பலிபீடத்தை கட்டு. பலிபீடம் எதற்காக கட்டப்படுகிறது என்றால் பலி செலுத்துவதற்காக, ஆராதிப்பதற்காக. இப்ப தேவனை ஆராதிக்க போகிறதான இந்த யாக்கோபு கிட்ட கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள உன்கிட்ட இருக்கிறதான எல்லா காரியத்தை நீ என்ன செய், அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை நீங்க என்ன செய்யுங்க. ஏங்க இந்த வார்த்தை சொன்னார்? யாக்கோபினுடைய மனைவி ஒரு அம்மா அப்பா வீட்டில இருந்து வரும்போது என்ன கொண்டு வந்துட்டாங்க, தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப இதை கொண்டுட்டு நீ எங்க போக கூடாது, கர்த்தரை ஆராதிக்க கூடாது. சிலருக்குள்ள சில இருக்கு, சில 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 அந்நிய தெய்வங்கள் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கு. அந்நிய தெய்வங்களை வச்சுட்டு இன்னைக்கு ஆராதனைக்கு வந்ததுனால நம்மால பாட முடியல, நம்மால ஆராதிக்க முடியல, நம்மால துதிக்க முடியல, நம்மால ஜெபிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அது உங்களை கட்டி வச்சிருக்கு. அது உங்களை என்ன செஞ்சிருக்கு, அது உங்களை என்ன செஞ்சிருக்கு, கட்டி வச்சிருக்கு. இப்ப பலிபீடத்திற்கு முன்பதாக போகணும். பலிபீடத்திற்கு முன்பதாக யாக்கோபும் அவருடைய குடும்பமும் போகணும். இப்ப அவன் சொல்றான், நான் பலி செலுத்த வேண்டுமானால் உங்களை நீங்க என்ன செய்யுங்க, சுத்தம் பண்ணு, உன் வஸ்திரத்தை மாத்து. உன் வஸ்திரத்தை நீ உங்க அப்பா வீட்டில இருந்து போட்டுட்டு வந்ததான வஸ்திரம் எல்லாம் பாவம் நிறைந்தது, அசுசி நிறைந்தது, அதெல்லாம் வேண்டாம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு பரிசுத்தம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் என்னவா இருக்கணும். ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த யாக்கோபை ஏன் கர்த்தர் மறக்கல? அவன் தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டு வந்தான், என்ன செய்துட்டு வந்தான் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது சிலதெல்லாம் வெறுத்தோம், சிலதெல்லாம் வெறுத்துட்டு தான் உள்ள வந்தோம். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிருக்கோம். எதெல்லாம் வெறுத்தோமோ அதெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கு, எங்க இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கு. அங்க உட்கார்ந்துட்டு பலி செலுத்த முடியல, ஆராதிக்க முடியல. நீ இன்னைக்கு அவை எல்லாவற்றையும் தூக்கி எரிஞ்சிடணும். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது உங்க வீட்டில் வச்சிருக்கீங்களோ, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது உங்க கைக்குள்ள இருக்கிறதோ, அதை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும்? ஆமா, மாற்றி போடு, விலக்கு. அந்நிய தெய்வத்தை நீ வணங்க கூடாதுன்ற நீ எடுத்து போடு. யாக்கோபு அதை செய்தான். நாம் எழுந்து எங்க போக போறோம்? நாம் எழுந்து எங்க போக போறோம்? பெத்தேலுக்கு போறோம். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. நம்ம இப்ப எங்க போனோம்? அப்ப தேவனுடைய வீட்டுக்கு போவதற்கு முன்பதாக ஒன்றை அறிந்து கொள்ளணும், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டுதான் ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ பெத்தேலுக்கு வந்திருக்கிறாய்.
உன்னுடைய நிலைமை, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? உனக்குள்ள எதெல்லாம் தூக்கி மாற்றி போடணுமோ அதெல்லாம் இன்னைக்கு தூக்கி போட்டுறணும். சிலெல்லாம் தூக்கி போட்டுறணும். இன்னும் வச்சிருக்கிறோம். இன்னும் நம்ம வீட்டில் மை டப்பா, பொய் டப்பா, எல்லா டப்பாவும் இருக்கு. இதெல்லாம் கிறிஸ்தவ வீட்டில் இருக்க வேண்டியது இல்லை. இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாதது எதுவும் நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அதெல்லாம் தூக்கி மாத்திரு. உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். உன் வஸ்திரத்தை மாற்றுங்கள். நாம் எல்லாரும் எங்க போக போறோம்? பெத்தேலுக்கு போவோம். 3ஆம் வசனம் சொல்றாரு, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கு ஒரு பலிபீடத்தை என்ன செய்ய போகிறோம்? உண்டாக்க போகிறோம். பலிபீடம் கட்ட போகிறோம். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆராதிக்க வந்திருக்கிற உன் வாழ்க்கையில என்ன முதல்ல தேவை? என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. அதை வச்சுதான் பலிபீடம் கட்ட முடியும். அதை வச்சுதான் நீ பலிபீடம் கட்டணும். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், பயங்கரமான பாவம் செய்து அதற்கேற்ற தண்டனையை பெற்றுக்கொண்டுதான தாவீது அந்த 51ஆம் சங்கீதத்தின் அனுபவத்தில் எழுதும்போது சொல்றார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நீர் என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் என்ன செய்வேன்? வெண்மையாவேன். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கூடாது, எடுத்து விடக்கூடாது. அந்த அளவு தேவ சமூகத்தில் அவன் ஜெபம் பண்றான். ஆண்டவர் சமூகத்தில் அவனுக்கு இருந்ததான வேதனை, ஆண்டவரே, நான் செய்த தவறு நிமித்தம் எனக்கு இருந்ததான பரிசுத்த ஆவியை நீர் எடுத்துடக்கூடாது, என்னை மன்னிங்க, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவன் ஜெபித்த ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் யாக்கோபே, உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவரும் உன்னை தெரிந்து கொண்டவரும் உனக்கு துணை நிற்கிறவருமா இருக்கிற கர்த்தர் சொல்லுவது, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஏங்க, ஏன் இந்த தாவீதினுடைய இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவன் இப்படி சொல்றார்? நல்லா பாருங்க, அந்த யாக்கோபு ஒரு எத்தன் ஏமாற்றுக்காரன். ஆனால் இஸ்ரவேலாய் அவன் மாற்றப்பட்ட போது அவனுடைய வாயிலிருந்து அவன் சொல்லுகிற வார்த்தை, நம்ம எங்க போகணும்? எங்க போகணும்? பெத்தேல். தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு என்னவா இருந்தது? மன மகிழ்ச்சியா இருந்தேன். தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னபோது சந்தோஷம். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு காலையில் இந்த வருடத்தினுடைய முதலாவது ஆராதனைக்கு, முதல் உயிர் தெரிந்த நாளில் ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ ஆராதனைக்கு எப்படி வந்த? சந்தோஷமா வந்தியா? சந்தோஷமா வந்தியா? இல்ல துக்கத்தோடு வந்தியா? இல்ல பரிசுத்தமா வந்தியா? இல்ல ஆண்டவருக்காக விட வேண்டிய எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தியா? என்ன செஞ்சிட்டு ஆராதனைக்கு வந்த? எப்படி நாம் ஆராதனைக்கு வந்து இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை மறவாமல் நம்மை நினைக்கிற கர்த்தர். உங்களை நினைக்கிற கர்த்தர், உன்னையும் எங்களையும் உங்களையும் என்னையும் நினைக்கிறவர். கூடார வாசியாகிய இந்த யாக்கோபு கூடாரத்தில் இருந்து தாயினிடத்தில் நல்ல பல காரியங்களை கற்றவன். அவனுக்கு அவனுடைய தாய் நல்ல ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவன் அதனால தான் அவன் திரும்பி வரும்போது அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறான். அவன் போகும்போதும் தைரியமாக அவன் தேவ சமூகத்தில் நின்று அவன் தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதையும் பார்த்தபோது அவன் சொல்றான், மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். இதெல்லாம் எப்படிங்க வந்தது? அந்த அனுபவம் தான். அனுபவம் அவனுக்குள்ள அவனுடைய தாயினிடத்தில் கற்றுக்கொண்டது. தோத்திரம். ஒரு ஜெபிக்கிற தாய், நல்ல ஜெபிக்கிற தாயுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டார்கள். நல்ல ஜெபிக்கிற ஒரு தாயினுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் மேன்மை அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தாய்மார், நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. மெத்தடிஸ்ட் திருச்சபையை உருவாக்கிற ஜான் வெஸ்லி அவருடைய தாயார் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகள் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே, எனக்கு தந்திருக்கிற இத்தனை பிள்ளைகள் இல்லை, ஒரு பிள்ளையாகிலும் இந்த உலகத்தை கலக்கக்கூடிய பிள்ளையா மாறணும்னு சொல்லி ஜெபிப்பார்களாம் ஒவ்வொரு நாளும். உலகத்தை கலக்கின ஜான் வெஸ்லி, அந்த தாயினுடைய ஜெபம்
அந்த பிள்ளை ஒரு பெரிய ஊழியக்காரனாக கர்த்தர் மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் கூடாரத்திற்கு வருவதற்கு பழக்கப்படுத்த வேண்டியது பெற்றோருடைய கடமை. ஆமாம், எங்கே போனாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு எங்கே வரணும்? சர்ச்சுக்கு வரணும். மாமா கூட்டிகிட்டு வரல, மாமி கூட்டிகிட்டு வரல, அதெல்லாம் சாக்கு போக்கெல்லாம் இந்த வருஷம் இருக்கக்கூடாது. கூட்டிகிட்டு வரலையா, நாங்கள் நடந்து போகிறோன்னு நீங்கள் எந்திரிச்சு வெளியே வாங்க, தானாக உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. அல்லேலூயா, ஆமென். இல்லைன்னா உங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட நாங்கள் போகிறோம், காசை கொடு. அவங்க எங்களை கூட்டிகிட்டு வர லேட் ஆச்சுன்னா நாங்கள் ஆட்டோ பிடிச்சினாலும் எங்கே வந்துடுவோம்? சண்டே ஸ்கூலுக்கு வந்துடுவோம். இதுதான் இருக்கணும். அம்மா வீட்டுக்கு போனேன், அப்பத்தா வீட்டுக்கு போனேன், போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த வருஷம்லாம். அது அம்மா மாரும் போய் உட்காந்துக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போகணும்னு தெரிய மாட்டேங்குது. சோறு கிடைக்கிற இடம் சொர்க்கம். மாமியார் வீட்டில் என்ன சோறு கிடைக்கும்? மாமியார் சோறு போட்டால் அடுத்த நாள் மத்தியானம் போன அன்னைக்கு நல்ல கறி சோறாக இருக்கும். அதற்கு அடுத்த நாள் கறி குறைஞ்சிரும், சாம்பாராக இருக்கும். 3வது நாள் காலையில் கஞ்சியாக இருக்கும். அப்போவே நினச்சிக்கிடணும், மருந்து வேணும், 3 நேரம் விருந்து, 3 நேரம்ன்ற மாதிரி கிளம்பிடணும். நமக்கு விருந்து கிடைக்கிற இடம் ஒரே ஒரு இடம், தேவ சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பிரியாணி கிடைக்கும், நல்ல சிக்கன் பிரியாணி கிடைக்கும். கூடாரவாசியா நீங்க இருங்க. நம்ம பிள்ளைகளை அப்படி பழக்கப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மறக்கவே மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? யாக்கோபே, நீ மறக்கப்படுவதில்லை. வனாந்தரத்தில் சுற்றி திரிந்த ஏசா, அவனுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தவன், இந்த யூதருடைய முறைமையின்படி அவனுக்கு தான் அப்பாவுக்கு அடுத்ததான எல்லா ஸ்தானமும், சொத்துல எல்லா பங்கும். ஆனால் அவனுக்கு ஏதாவது கிடைச்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, எல்லாம் இழந்துட்டான். எதனால? அவன் வனாந்தரத்தில் சுற்றி அலைஞ்சான். வீட்டுக்கு வரும்போது பசியாக வந்தான். தம்பி சோறு சாப்பிட்டு கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் கேட்குறான், டேய் எனக்கு கொஞ்சம் கூழு கொடு. அவன் ரொம்ப கில்லாடியான ஆள். அப்படின்னா நீ உனக்கு அப்பா தரக்கூடிய சொத்தெல்லாம் எனக்கு தருவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணு, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? அப்போ ஏசப்பா நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தினுடைய மகிமையை இன்னைக்கு நிறைய பேர் தெரியாமல் வித்து போட்டு, அதான் ஆலயத்துக்கு வராமல் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு போகிறோம், பர்த்டேக்கு போகிறோம், எல்லாம் போயிடுறோம். அங்கேக்கெல்லாம் போகிறதுக்கு ஒன்றுக்கும் யாருக்கும் வயிற்றோலி வராது, காய்ச்சல் வராது, வேறு ஒன்றும் வராது. ஆனால் சபைக்கு வரும்போது மட்டும்தான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சிலருக்கெல்லாம் காலையில் வியாதி வரும். ஞாயிற்றுக்கிழமை வியாதி. அதில் ஆங்கிலத்தில் ஒரு போயம் இருக்குது தெரியுமா? சாலமோன். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சாலமோன். பாருங்க, அவர் சொல்கிறார், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படித்த டீச்சர் சொல்லுங்கம்மா. சாலமோன் born on Monday, Christian on Tuesday, married on Wednesday, took ill on Thursday, died on Saturday. பார்த்தீங்களா? எத்தனை வருஷத்துக்கு முறை அவர் படித்தார்? உங்களுக்கு தெரியாதா? அதை எல்லாரும் முடிஞ்ச பிறகு மோசஸ் சாத்தா அன்னைக்கு முட்டாய் தரமாட்டார். இந்த பாட்டை அவர்கிட்ட கேட்டு படிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகணும். சரியா? ஒவ்வொரு வாரம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு நாள் பிறக்கிறான், அடுத்த நாள் வளர்றான், அடுத்த நாள் கல்யாணம் பண்ணுறான், அடுத்த நாள் வியாதி ஆயிடுறான், அடுத்த நாள் என்ன செஞ்சிடறான். இதுதான் மனுஷ வாழ்க்கை. இதுதான் மனுஷ வாழ்க்கை. இது ஒரு போயிட்ரி. நல்ல எத்தனை வருஷத்துக்கு முதல் படித்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சந்ததிக்கு தெரிய மாட்டேங்க. பார்த்தீங்களா? இதுதான் பழசு தான், புதுசு தான். அல்லேலூயா. பழமை என்னைக்குமே மாறாதுங்க. அதனால தான் அடிச்சு விட்டார் பாருங்க. இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கெல்லாம் தெரியலையே. வாய் அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சுட்டோம், வாயை திறக்க மாட்டேங்க. நல்லது, கூடாரவாசியாக இரு. நீ கூடாரத்திலே தங்கியிரு, எங்கேயும் வெளியில் சுத்தாத, பிள்ளைகளை சுத்த விடாதங்க. கர்த்தருடைய காரியத்தை கற்றுக் கொடுங்க. அந்த காலத்திலலாம் பாட்டிமார் வீட்டில் இருந்து பேர பிள்ளைகளுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. பாட்டி வைத்தியம் என்னது? கடவுளுடைய வார்த்தை தான், வசனம். பைபிள் இருக்கிற எல்லா வசனத்தையும் உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்க, வசனம் சொல்லி கொடுப்பாங்க பாட்டிமார். அதுதான் பெரிய வைத்தியம். இன்னைக்கு அந்த பாட்டிமார்கிட்டே வரமாட்டேங்கிறான் பிள்ளைகள் எல்லாம். பாட்டிமார்ட்ட வந்தால் இந்த பாட்டி என்னத்தையாவது பழைய கதையை சொல்லி நம்மளை ஓச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஓடிடுறான்.
பாட்டி வைத்தியத்துக்கு ஈடானது ஒன்றுமே இல்லை. அப்படின்னா பாட்டி சொல்லுகிற கர்த்தருடைய காரியங்கள் வசனங்களுக்கு ஈடானது ஒன்றுமே இல்லை. சண்டே ஸ்கூல்ல கட்டடிக்காத, நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வா. யாக்கோபே, நீ என்னால் என்ன செய்வதில்லை? மறக்கப்படுவதில்லை. ஏன் மறக்கல ஆண்டவர் அவனை? அவன் யாரா இருந்தான்? கூடாரவாசியா இருந்தான். கூடாரத்துக்குள்ள சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கல. சில ஆட்கள் கூடாரத்துக்குள்ள வந்த உடனே வீட்டில் கூட தூக்கம் வராது. எங்க வந்தா தூக்கம் வரும்? சபையில் வந்தா தூக்கம் வரும். ஏன்னா நல்லா குளிச்சுட்டு வருவாங்க, அப்படியே ஃபேன் எல்லாம் போட்ட உடனே தூக்கம் வரும். ஆனால் அவன் தூங்கலை. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? கூடாரத்தில் என்ன பண்ணான்? சில ஆட்கள் கூடாரத்துக்குள்ளே போனால் போர் அடிக்குதுன்னு இங்கே டிவியை தூக்குவான், டிவி அடிப்பான். அங்கே போனால் ஃபோனை தேடி ஃபோன் எடுப்பான். என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நோண்டுவான். செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவே மாட்டாங்க. அம்மாவுக்கு ஒரு பிளேட்டை கழுவி கொடுக்க மாட்டான், தட்டை கழுவி கொடுக்க மாட்டான். இதெல்லாம் செய்ய மாட்டான். வீட்டுக்குள்ளே இருந்தால் சோம்பேறியாக இருக்காத, வீட்டுக்குள்ளே இருந்தால் சுறுசுறுப்பாயிரு. நீ சுறுசுறுப்பாக இருக்கணும்னா எதை போய் பார்க்கணும்? எறும்பை போய் பார். அது என்னைக்காவது சோம்பேறியாக இருந்திருக்கா? இல்லை. அப்போ கூடாரத்துக்குள்ளே இருக்கிற யாக்கோபு சுறுசுறுப்பாக இருந்தான், வேலை பார்த்து கொண்டிருந்தான். அந்த வேலை அவனை எங்கே கொண்டு போய் நிறுத்தி தெரியுமா? தேவ சமூகத்தின் பாடிட்டு கூடாரத்தில் அவன் உறுதியாய் நின்றான். தேவனை ஆராதிக்க போகும்போது அவன் தன்னிடத்தில் இருந்ததான தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டான்? உதறிட்டான், தூக்கி போட்டுட்டான். எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்துக்கு பெத்தேலுக்கு வந்தான், தேவனை ஆராதிக்க வந்தான். அவன் மட்டும் வரல, யாரோடு கூட வந்தான்? குடும்பத்தோடு வந்தான். ஆமென். அப்போ ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? குடும்பமாக வரணும். பெத்தேலுக்கு வந்தால் குடும்பமாக வரணும். அதுதான் நல்லது, அதுதான் ஆசீர்வாதம். ஆகவே இந்த காலையில் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபை மறக்காததற்கு எந்த ஒரு காரணம், நிறைய காரியம் இருக்குது. அடுத்த வார்த்தை இந்த காரியத்தை சொல்கிறேன். ஆகவே ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையில் மட்டுமா நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுக பலன் ஆரோக்கியத்தை தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். வேலை செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாளில் பம்பலாட் நடக்கிற ஞானஸ்நான ஆராதனையில் தேவனுடைய கிருபை இருக்கட்டும். அடியாருடைய பிரயாணங்களை கர்த்தர் வாக்கிய செய்வீராக. உமக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த நீக்கும் சமாதானமும் காவலும் இன்றும் இன்னும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.